ஏரியில் மீன் பிடிக்கச் சென்ற கூலித் தொழிலாளி நீரில் மூழ்கி உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. ஓசூர் அருகே உள்ள டி. தம்மன்றப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் கூலித் தொழிலாளி பழனி 42. இவருக்கு மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இன்று பழனி கெலமங்கலம் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ராமையா ஏரியில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு எதிர்பாராதவிதமாக அவர் ஏரி நீரில் மூழ்கினார். அவரது உடைகள் ஏரிக்கரையில் இருப்பதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அவர் தண்ணீரில் மூழ்கியுள்ளார் என்பதை அறிந்து உடனடியாக தண்ணீரில் இறங்கி தேடும் பணிகளில் ஈடுபட்டனர். ஆனாலும் அவரது உடல் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து ராயக்கோட்டை பகுதியிலிருந்து தீயணைப்புத்துறை வாகனம் வரவழைக்கப்பட்டு பல மணி நேரம் போராடி பழனியின் உடலை தீயணைப்புத்துறை வீரர்கள் கைப்பற்றினர். இதனையடுத்து இறந்து போனவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து களமங்கலம் போலೀಸಾರ್ ವಿಚಾರಣೆ ಮೇರ್ಕೊಂಡು வருகின்றனர். ಕೆರೆಯಲ್ಲಿ ಮೀನುಗಾರಿಕೆಗೆ ತೆರಳಿದ್ದ ಕಾರ್ಮಿಕ ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಸಾವು. ಪೊಲೀಸ್ ತನಿಖೆ. ಹೊಸೂರು ಸಮೀಪದ ಡಿ. ತಮ್ಮಂದ್ರಪಲ್ಲಿ ಗ್ರಾಮದ ಕೂಲಿ ಕಾರ್ಮಿಕ ಪಳನಿ 42 ಅವರಿಗೆ ಪತ್ನಿ ಹಾಗೂ 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ಇಂದು ಪಳನಿ ಕೆಳಮಂಗಲ ರೈಲು ನಿಲ್ದಾಣದ ಬಳಿಯ ರಾಮಯ್ಯ ಕೆರೆಯಲ್ಲಿ ಮೀನುಗಾರಿಕೆಗೆ ತೆರಳಿದ್ದರು. ಆಗ ಅಲ್ಲಿ ಅನಿರೀಕ್ಷಿತವಾಗಿ ಕೆರೆಯ ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾನೆ. ಕೆರೆಯ ದಡದಲ್ಲಿ ಆತನ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ನೋಡಿದ ಸ್ಥಳೀಯರು ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ ಎಂದು ತಿಳಿದು ತಕ್ಷಣ ನೀರಿಗೆ ಹಾರಿದ್ದಾರೆ. ಇಳಿದು ಶೋಧ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತೊಡಗಿದೆ. ಆದರೆ ಆತನ ಮೃತದೇಹ ಪತ್ತೆಯಾಗದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ರಾಯಕೋಟೈ ಪ್ರದೇಶದಿಂದ ಅಗ್ನಿಶಾಮಕ ದಳದ ವಾಹನವನ್ನು ಕರೆಸಿ ಅಗ್ನಿಶಾಮಕ ದಳದ ಸಿಬ್ಬಂದಿ ಹಲವು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಹರಸಾಹಸ ಮಾಡಿ ಪಳನಿ ಶವವನ್ನು ಹೊರತೆಗೆದಿದ್ದಾರೆ. ಇದಾದ ನಂತರ ಮೃತದೇಹವನ್ನು ಮರಣೋತ್ತರ ಪರೀಕ್ಷೆಗಾಗಿ ದೇಂಕನಿಕೋಟ ಸರ್ಕಾರಿ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಕಳುಹಿಸಲಾಗಿದ್ದು, ಕಲಮಂಗಲಂ ಪೊಲೀಸರು ಈ ಕುರಿತು ತನಿಖೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் சொன்ன மாதிரி என்னன்னு தெரியலைங்க. நீ அங்க போயிடுச்சு.